வெல்கம் டு ஏஜேகே மேக்ஸ். டுடே நம்முடைய சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோவை பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. ஸோ நம்ம எல்லாருக்கும் மேக்ஸில் என்ன பண்ணாலுமே மேக்ஸில் நம்மளால் பாஸ் ஆக முடியல அப்படின்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் எந்த சம் வரும், எதை பார்த்தா போதும், என்னாலலாம் ஃபுல்லாக சம் பார்க்க முடியாது, இதை மட்டும் சொல்லுங்கள், நான் ஒரு 40 மார்க் எடுத்துட்டால் போதும் அப்படின்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கான வீடியோ தான். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாலாம் போகாது. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு முதல் படிக்கட்டாக எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி 100க்கு 45 எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் 45 கன்ஃபார்மாக எடுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே இப்போ நீங்கள் இதில் உறுதியாயிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தது என்ன பண்ணலாங்க, ஒரு 60 above 70 above எக்ஸாம் நெருங்கிறதுக்காட்டியும், அதாவது எக்ஸாம் கிட்ட போகிறதுக்காட்டி நம்ம ஒரு 80 aboveக்கு ட்ரை பண்ணிடலாம். ஸோ அதற்கு முதல் படிக்கட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். 10th மேக்ஸு டோட்டல் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு. ஸோ இந்த 100 மார்க்கில் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு வந்துட்டுருக்கோம், சரிங்களா? 4 பார்ட் இருக்குது. அதில் 1 மார்க்கு, 2 மார்க்கு, 5 மார்க்கு, 8 மார்க் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கவனம் செலுத்தணும் அப்படின்னா எதை கவனம் செலுத்தணுன்னா, புக் பேக்கு 1 மார்க்கு குறித்து வச்சுக்கோங்க. உங்களுடைய புக் பேக் 1 மார்க்கில் கன்ஃபார்மாக 14 1 மார்க்கு நமக்கு கேட்குறாங்க பப்ளிக் எக்ஸாமில். ஆனால் அதில் ஓவராலாக ஒவ்வொரு பப்ளிக் எக்ஸாம்லேயும் 12 கொஸ்டின் இல்லைன்னா 11 கொஸ்டின் வந்து கம்பல்சரி புக் பேக் கொஸ்டின் தான் கேட்குறாங்க. லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா 14 கொஸ்டினுமே வந்து புக் பேக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நமக்கு 14 கூட தேவையில்ல, ஓவராலாக 12 கொஸ்டின் வந்து நமக்கு புக் பேக் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணுங்க, புக் பேக்கை தெளிவாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் மக்கப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டே பை டே ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு யூனிட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிவைஸ் பண்ணணும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு செகண்ட் யூனிட் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு யூனிட்டையும் சேர்த்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மனசில் பதிஞ்சிரும். ஆப்ஷனை பார்க்குறதோட கொஸ்டினையும் சேர்த்து பார்க்கணும். கொஸ்டினில் எந்த மாற்றமும் வராது, ஆப்ஷன்லேயும் எந்த மாற்றமும் வராது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணுங்க, கொஸ்டின் வித் ஆன்சரை தெளிவாக பாருங்கள், மக்கப்பே பண்ண வேணாம். கதை புக்கை நம்ம எப்படி படிக்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தா போதும், ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் இது ரெகுலராக பார்த்தீங்கன்னா 12 மார்க்கு ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இப்போ 12 முடிச்சிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் எதுக்கு வரணும், 16 மார்க்கு. என்னது 16 மார்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபு ஜாமெண்ட்ரி, ஓகேங்களா? ஸோ இந்த கிராஃபையும் ஜாமெண்ட்ரியும் நீங்கள் தெளிவாக பார்க்கணும், அது ட்ரை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது, லைன் வந்து தெளிவாக தெரியணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் அவங்க வந்து கண்டிப்பாக என்ன பண்ணிவிடுவாங்க, நமக்கு 16 மார்க்கு ஃபுல்லாக கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? கிராஃப் ஜாமெண்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பானதெல்லாம் கிடையாது. நம்ம 4th 5th என்ன பண்ணுவோம், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிள், கூட்டல், கழித்தல், பெருக்கல், சாதாரண இது. ஸோ அதை தான் நம்ம இதுலேயும் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதனால் அது ரொம்ப கடினமானது அப்படின்னு நினைக்கவே வேணாம், ஈஸியாக அது வந்து என்ன பண்ணிடலாங்க, நம்ம கற்றுக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 1 மார்க் பார்க்குறீங்க, அடுத்து கிராஃப் ஜாமெண்ட்ரி வரீங்க, ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் 2 சம், இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? 1.1ல் சமன்பாடு சரிபார்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வெரிஃபைன்ட்டு நீங்கள் எல்லாருமே பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அதுதான் இருக்கும். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது பயிற்சி 1.1ல் 6வது கணக்கு 7வது கணக்கு இதே மாடலில் எடுத்துக்காட்டுலையும் இருக்கும். ஸோ இந்த கணக்கை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ கிவ்ஸ் பி சார்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? 1.4ல்
அதாவது என்னென்னா புள்ளிகள், வரைபடம், அம்புக்குறி படம், அட்டவணை இது கேட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டாவே போதும். இந்த 2 கணக்கு தான் அதிகமாக ரிப்பீட்டடாக பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டரில் எது பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 1.4ல் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, சார்புன்னு கொடுத்தது f(3) உடைய மதிப்பு என்ன, f(0) உடைய மதிப்பு என்ன, f(2) உடைய மதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கணக்கு பாருங்கள். அடுத்தது 1.5ல் f(g(h) ஈக்குவல் டு f(g(h). ஸோ இந்த கணக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 4 கணக்கையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இந்த சாப்டரில் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 5 மார்க் கேட்குறாங்க. இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்காக தான். யார் யாரெல்லாம் டல்லாக இருக்காங்களோ ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஆப்ஷன். ஸோ இதையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மார்க்கு ஒரு 5 மார்க்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் 2 மார்க் கூட விட்டுருங்க, 5 மார்க்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 12 16 எவ்வளோ வந்துருச்சுங்க, 28 30 33 மார்க் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து தேற்றம். தேற்றமில் பித்தாகரஸ் தேற்றமும் தேல்ஸ் தேற்றம், இந்த 2 தேற்றத்திலேருந்து ஒரு தேற்றம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ குறித்து வச்சுக்கோங்க. தேல்ஸ் தேற்றம், பித்தாகரஸ் தேற்றம், இந்த 2 தேற்றத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், தெளிவாக பார்த்துக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். நமக்கு கணக்கு போடுறத விட எது ரொம்ப ஈஸிங்க, மனப்பாடம் பண்ணுறது தான். ஸோ அதை பண்ணிவிடுங்க. ஸோ அதிலேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். அடுத்தது அணிகள், ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நான் என்ன சொன்னேன், கிராஃபில் சொன்ன மாதிரியே தான், சாதாரண கூட்டல் கழித்தல் தான். அடிப்படை தெரிஞ்சாவே போதும், நம்ம அணிகளை என்ன பண்ணிடலாங்க, அட்டன் பண்ணிடலாம். அப்போ அதில் ஒரு 5 மார்க்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ 5 10 5 30 31 33 1 43 மார்க் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க. இதில் ஓவராலாக நம்ம ஸ்டெயின் பண்ணாமல், எந்த கஷ்டமும் படாமல், புக்கை ஃபுல்லாக பார்க்காம இதை மட்டும் பார்த்தாவே நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த 43 மார்க்கை ஈஸியாக எடுத்துடுறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் சொல்லாமல் அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் சேர்த்து ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு நாங்கள் போட போகிறோம். கண்டிப்பாக நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.